சந்தோஷமா இருக்கிற அரசியல் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை ஆரம்பிச்சுதான் இருக்காங்க மக்கள். நீங்க நல்லா நீங்க ஒரு ஒரு மனமலர்ச்சியோட ஒரு 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 மாறுதல், ஒரு சிந்தனையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா அரசியலே பிடிக்காது உங்களுக்கு. நான் பல பேருக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், அரசியல் பிடிக்காது, அரசியல்வாதிகள் எனக்கு பிடிக்காது. ஆனா இது ஒரு கால சூழ்நிலையினால பிடிக்காத அரசியலுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. தலைவர் வைகோவுக்காகவும் தன்னுடைய மறுமலர்ச்சி இயக்க தோழர்களுடைய விருப்பத்துக்கு நான் கட்டுப்பட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். சரி, அரசியலுக்கு வந்தாச்சு. நம்முடைய இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதவி, முதன்மை செயலர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எல்லாம் தேடி போகல, அது வந்தது எனக்கு. அதாவது மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா ஆண்டவன் ஒன்று வச்சிருப்பார், ஒரு இலக்கு வச்சிருப்பார் நமக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன்னு கனவுன்னு கூட நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இயங்கிட்டு இருக்கிறேன். நான் அரசியல் நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு அடைமொழி, ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன். இந்த அடைமொழியும் இயற்கையாகவே எனக்கு வந்தது. எங்களுடைய இயக்க தோழர்கள்கிட்டயோ யாருக்கிட்டையும் நான் அந்த வாங்கல. தற்செயல பார்த்துட்டு இருக்கும் போது நண்பர்கிட்ட விவாதிக்கும் பொழுது என்ன ஒரு அடைமொழியோடு நான் அரசியல் பயணிக்க போறேன்னு சொல்லும் போது, ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன், இதுதான் பொது வாழ்க்கை, இதுதான் அரசியல். இன்னைக்கு அரசியல்னால இன்னைக்கு என்ன முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். கவுன்சிலரா, பஞ்சாயத்து தலைவரா, சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, எந்த ஜாதி, என்ன மதத்தை சார்ந்தவர், எவ்வளவு பணம் கொண்டு வருவார், எவ்வளவு பணம் அவர் முதலீடு செய்ய முடியும் தேர்தல் களத்தில். இதுதான் இன்னைக்கு அரசியல். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது என்ன? பொது வாழ்க்கை, பொது சேவை நிறைந்த வாழ்க்கை தான் பொது வாழ்க்கை. அதுதான் அரசியல். இது யார் எங்க ஐயா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இயக்கத்தில் முக்கியமான மூத்தவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எனக்குள்ளே இறை நம்பிக்கை எனக்கு அவளுக்கு கிடையாது. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இறை நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஏதோ ஒன்று நம்ம நடத்துது, ஏதோ ஒன்று வழி நடத்துது. சில சமயங்கள் இன்னைக்கு நம்முடைய துணை பொதுச்செயலாளர் சொல்லும் பொழுது பல காயங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய, ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நன்றி அறிப்பு நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. என்னுடைய வாழ்க்கை எப்படியாச்சு, பிடிக்காத ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதாவது பிடிச்சத ஒண்ணு செய்யும் பொழுது எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சங்கடங்கள் வரும்போது அதை தாண்டி போற அது உத்வேகம் இருக்கும். பரவாயில்ல, அந்த இலக்கை அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சா நம்ம சாதிச்சலாங்கிற உறுதி இருக்கும். ஆனா பிடிக்காத ஒண்ணு செய்யும் பொழுது சிறிய ஒரு இது கூட, தடை கூட பெரியதா இருக்கும். செய்ய ரொம்ப கஷ்டம். நான் அதை நடைமுறையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த உத்வேகம் என்ன கொடுக்குது தெரியுமா? எது எனக்கு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு உந்துதல் சக்தி என்னது? இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு, கண்ணீரும் கம்பளையுமாக எனக்கு உதவி கேட்டு வரும் பொழுது அதை நான் நிறைவேற்றி அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு அந்த குடும்பங்கள் நன்றி சொல்றாங்க. பாத்தீங்களா? அது 1000 மடங்கு எனக்கு அந்த உத்வேகத்தை அது கொடுக்குது. வேற எதுவும் கிடையாது. ஜனங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானது. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு இதுன்னா அது பொது வாழ்க்கை தான். 7 நாட்கள் வேலை செய்யணும், மாதம் முழுதும் வேலை, விடுமுறை எல்லாம் கிடையாது. எப்போ அலைபேசி ஒழிச்சாலும் நீங்க எடுக்கணும். நீங்க எல்லா அரசியல்வாதிகள், இது திமுக, மதிமுக, அதிமுக, பாஜக, எல்லா கட்சிக்காரருக்கு இதுதான். அரசியலுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த அரசியல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுல நல்லவங்களை நீங்க ஆதரிக்கிறது என்னுடைய உரை. இது கட்சி பார்க்காதீங்க. மதிமுக சரியில்லையா, எங்களையும் எங்க விரட்டடிங்க, இது பண்ணாதீங்க. நீங்க ஜாதி, மதம் இதை கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்க நான் சொல்லுவேன். ஐயா நல்லகண்ணு இருந்தார். நல்லகண்ணு தெரியுமா உங்களுக்கு? நல்லகண்ணு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நம்ம பார்க்க முடியாது. வாழும் காந்திங்கிறது நம்ம ஐயா நல்லகண்ணு தான். ஆனா
விடுதலைக்காண்டி நம்ம நாட்டு விடுதலைக்காண்டி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறையில் இருக்காரு. சிறையில அப்புறம் சித்திரவதையில் அமைச்சிருக்காரு ஐயா நல்லகண்ணு. நாடு விடுதலை அடைந்த பிறகு சரி, ஏழை விவசாயி நம்மள மாதிரி விவசாயிகளுக்காண்டி அவர் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் பட்டியலின மக்களுக்காண்டி அவர் பல போராட்டங்கள் நடத்தினார், சிறை போனார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர். ஜாதி மதங்களை கடந்து இந்த நாட்டுக்காண்டி நாட்டின் விடுதலைக்காண்டி உழைத்தவர். போய் அவர் வயசு கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரா? வெற்றி பெற வச்சிருக்கிறீங்களா நீங்க? கிடையாது. சாதி மதம் பணம். இன்னைக்கு அவர் வயசு 100 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு எந்த வித கவலையும் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க இனி பார்க்க முடியாது. அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு நீங்க கௌரவம் செய்யணும். ஐயா நல்லகண்ணு சொல்ற மாதிரி ஐயா வைகோவை நான் சொல்றேன், அந்த தலைவர் வைகோவை நான் சொல்றேன். நான் வருஷப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் ரொம்ப மதிக்கிறது தலைவர் ஐயா நல்லகண்ணு. அதுக்கு அடுத்தபடியா வைகோ. நல்லகண்ணு ஐயா அதுக்கு மேலதான் வைப்பேன். இப்படிப்பட்ட மனிதரை நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்க சாதாரண ஜனங்க, நீங்க சிப்பிப்பாறை மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற தாய்மார்களும் சாதாரண ஜனங்க. நீங்க ஒரு மனமாற்றம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அரசியல நல்லவங்க வருவாங்க. என்னை போன்றவங்க லட்சக்கணக்கில் வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க. எனக்கெல்லாம் எப்படா என்ன விடுவான்னு தான் எனக்கு உண்மை சொல்றேன். ஏன்னா இது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்றேன், மனம் விட்டு பேச சந்தோஷமா இருக்குன்னு அரசியல்ல கிடையாது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை ஆரம்பிச்சுதான் இருக்காங்க மக்கள். நீங்க நல்லா நீங்க ஒரு ஒரு மனமலர்ச்சியோட ஒரு மாறுதல் ஒரு சிந்தனையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா என்னையோட சிறப்பாக செயல்படுறவங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு வருவாங்க. அரசியல் பல பேர் வராங்க. தலைவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க அந்த காலத்துல. தலைவர் நீக்கி சகோதரர் விஜயை பார்த்து நிறைய வராங்க. ஆனா அந்த காலத்துல இவரோட 10 மடங்கு இளைஞர்கள் வந்தாங்க தலைவர் வைகோ பின்னாடி. ஆனா இன்னைக்கு அதுல காவாசி கூட கிடையாது. அது என்னன்னா இளைஞர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல இளைஞர்கள் நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எங்க கட்சி மாத்திரம் சொல்லல, பொதுவாக அரசியல் சொல்றேன் எல்லா கட்சிகளையும். அதுக்கு காரணம் அரசியல்வாதியை கூட சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் தான். உங்க மனசுல ஒரு மாறுதல் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அரசியல் கட்சிகளும் ஒரு மாற்றம் வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.